ரெடியாண்ணா போலாமா? ரெடி. வேட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்க. வெட்டி கட்டுற காரணம் என்ன? குக்டு ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய கஸ்டமர்ஸ் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. So we decided to go in person to some of the houses of our customers to deliver our products. So when I first heard this sounded like a great opportunity because we only knew them as subscribers and followers to our channel. So this was a great opportunity to meet them directly and speak to them, interact with them. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, சமைச்சா நல்லா இருக்குமான்னு தெரியாது. பட் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைனால அதை ஆர்டர் பண்ணி அதுக்கு பணம் கட்டி வெயிட் பண்ணாங்க. அவங்களுக்கு நேரில் போய் கொடுத்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். Full journey வந்து it was kind of like சரி ஓகே கொஞ்சம் we were going little far. So it was fun, it was definitely fun. அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு காரணமே இந்த டைரக்டர் பையன் தான். கரெக்டாக அட்ரஸ் கேட்காம வந்து அந்த கஸ்டமருக்கே 4 வாட்டி கூப்பிட்டாப்புல. அவங்க பாவம் கடுப்பாக இருப்பாங்க, இது என்னப்பா 4 வாட்டி டெலிவரி கூப்பிட்றான் அப்படின்ட்டு. இமான் வேற என்னமோ கேமரால he was recording continuously. என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல. கேண்டிடா நாட் ஸோ கேண்டிட் மூமெண்ட்ஸ் என்னமோ எடுத்துட்டு இருந்தாரு. அப்படியே இப்படியே கேஷுவலாக உட்காந்துருங்க, கேமரா பார்க்காம இருந்தாலும் கேஷுவல். ஆக்சுவலாக டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் கண்டென்ட்டாக இருந்துச்சு, கஸ்டமரை மீட் பண்ணுறது மட்டும்தான் வீடியோ கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபில்லர்ஸ்க்காக ஏதாச்சும் எடுக்கலாம், நம்ம ட்ராவல் பண்ணுறது இருக்கட்டும், இல்லை அட்ரஸ் தேடி அலையிறதா இருக்கட்டும், அந்த டைமில் நம்ம எப்படி எக்ஸைட்டடாக இருக்கும் இதெல்லாம் கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த கேமரா ஆன் பண்ணி காருக்குள்ளே உட்காந்துருந்தேன். நான் மட்டும் எதோ கேஷுவலாக பண்ணுற மாதிரி கேண்டிடா அங்கே இருந்து இந்த அட்ரஸ் தெரியாது அதுன்னு சொல்லிட்டு ஏதோ பக்கத்தில் டிரைவர்கிட்ட பேசிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இந்த பாலம் இங்கே இருக்குமா இல்லை, பக்கத்தில் இருந்து லவ் வச்சுருக்காங்க. இல்லை நான் பண்ணது எல்லாமே கண்டென்ட்டுக்காக. ஓகே, கண்டென்ட் கிரியேட்டர் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஒன் வேர்டில் சொல்லணும்னா பதட்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் scared. I was also கொஞ்சம் nervous. குக்லேருந்து டெலிவரிக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் யார் வரோன்னு சொல்லலை. அப்படி கும்பலாக 4 பேர் போகும்போது பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடவே போனோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி போயிட்டு அந்த கார்டை பார்த்துட்டு டெலிவரிஸில் பார்த்துட்டு ஹை சாய் யூஆர் அமங் த ஃபர்ஸ்ட் பீப்புள் வி ஆர் டெலிவரிங், ஸோ வி தாட் வில் கம் டைரக்ட்லி ஃப்ரம் அவர் ஆஃபீஸ். Thank you. ஹாய், எப்படி இருக்கீங்க மேம்? அவரும் பதட்டப்பட்டார் ஈக்குவலாக. ஏன்னா டெலிவரினா ஒரு பர்சன் வந்து டெலிவரி பண்ணுவாங்க, இது என்னன்னா கேமரா தூக்கிட்டு பின்னாடி 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு தான் இருந்தார். இப்போ ரெக்வஸ்ட் பண்ணோம், அப்படியே வீடியோ எடுத்துக்கலாங்களா அப்படின்ட்டு. எடுத்துக்கங்க அப்படின்னாரு. And as soon as she saw me, she's like, "Hi, Sanjana." And then I was just like, "Oh my God!" Like it was so exciting. She looked so happy. So we thought we would be very nervous to meet them. So we were sitting in the car and deciding what to ask them and all that. But once we reached there, they were more excited and nervous than us. அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஹாய் ஐம் ஆதி, குக்லேருந்து டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவர் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹியர் இஸ் யுவர் ஆர்டர். First, thank you so much. I was waiting for a long time. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க அடுத்த ப்ராடக்ட்ஸ் if you want try let us know. We also asked her about what she liked from the channel. உங்க கிரியேட்டிவ் கான்டென்ட்காகவே பார்ப்பேன் நான். Okay. rather than recipes அந்த கிரியேட்டிவிட்டிக்காகவே பார்ப்போம். பார்த்துருக்கேன், சரி அதுக்காக நானும் செஞ்சு ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள் குக்டு ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்னும் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. சந்தனா தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் வீட்டில். நான் அம்மா கிட்ட சொல்கிறதே இவங்களை பார்த்து தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். at the same time, I think my all nervousness, whatever I was feeling scared, everything just went off. I was like, they're so nice, they were so friendly. So while talking to her, we were happy to know that she recognized me and also another editor who was actually handling the camera at the time. எல்லாரும் நாங்கள் குக் டீம் தான் இருக்கோம். மாம் கேரக்டர் வருவாங்க, அவங்க எடிட்டர் குக்கில். நாங்கள் ப்ராடக்ட் டெலிவரி பண்ண போகும்போது என்னை ரெகனைஸ் பண்ணாங்க, சுத்தமாக என்னை எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் வந்து வீடியோஸ் போடுவோம், அதுக்கு கமெண்ட்ஸ் நிறையா வரும். ஆனால் நேரில் ஒருத்தவங்க பார்த்து என்னை வந்து என் ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே எனக்கு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு. என்னதான் சந்தோஷமாக டெலிவர் பண்ண போனாலும் அங்கே வந்து அந்த கான்வர்சேஷனில் முழுனதுக்கப்புறம் ப்ராடக்ட்டும் கையில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படா காசு கேட்குறது அப்படிங்கிற ஒரு சங்கடமான சுச்சுவேஷன் வரும். அது இட்ஸ் 200 கேஷ் கேட்குறக்கு ஒரு சங்கடமாக தான் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி வந்து டெலிவரி பண்ண போனோம், அந்த கடமை உணர்ச்சியில் வந்து கேஷ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு தான் வந்தோம். We are happy to meet them and we came back to the office and we consider that a successful delivery. வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மன நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. We felt good. I think the whole experience was very, very memorable. I'm so glad I did it and I would definitely do it again. அடுத்த வாட்டியும் இந்த பிரியாணிலாம் வருது இல்லை, டெலிவர் பண்ண போகலாமா? டெல்லி மும்பையில் ஆர்டர் வரும், அங்கே போகலாம்.
சென்னை மட்டும்தான்.